ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் என்டர்டைன்மெண்ட் அவர் வீடியோ யூடியூப் சேனல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நார்மல் வீடியோக்கு வாய்ஸ்க்கு வருவோம். பார்த்திங்கன்னா நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான எபிசோட் ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மா பார்த்திங்கன்னா கிருஷ்ணை வந்து ரோகிணிக்கிட்ட ஒப்படைச்சிட்டா. ரோகிணி வந்து அவள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அவகிட்டேருந்து நாம் இருக்கவே தானே அவள் நம்மளை நம்பியே கிருஷ்ணை விட்டு இருக்கா. நம்ம அவகிட்டேருந்து போயிட்டா அவள் எப்படி பார்த்துக்குவா, அவன் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்கிறான். எப்படியாச்சும் அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோட்லேயே. அங்கே எங்கே போயிட்டு இருக்காங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. முத்தோட அம்மாவும் சொன்னாங்க, அவங்கங்க அலைஞ்சிட்டு இருந்த பிச்சைக்காரி மாதிரி நான் வழியில் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக ஏன் அப்படிலாம் பேசுகிறேன், அந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்க எங்கே பார்த்தீங்க முத்து மீனா கேட்கும் போது அவங்க எனக்கு தெரியல, நான் நோட்டீஸ் கொடுக்க போனப்போ வழியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ரோகிணி பார்த்திங்கன்னா உஷாராயிடுறாங்க. அங்கே வந்து கால் பண்ணி வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட அவங்க போயிட்டு வீடு திங்ஸ்லாம் எடுத்துன்னு அந்த வீட்டையும் காலி பண்ணி போயிடுறாங்க. முத்து மீனாவும் போகிறப்ப அந்த வீடு ஓனர் சொல்கிறாங்க, காலி ஆகிடுச்சு, வீட்டை காலி பண்ணி அந்த பொண்ணு போயிட்டா அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட் சாப்பிட போனாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அங்கே போய் பார்க்குறப்பையும் பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சரியானதாக தான் இருக்குது, எல்லா இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சு போகுது பற்றி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, இப்போ எப்படி என்ன பண்ணுறது சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா மீனா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல பூ கொடுத்துட்டு அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வராங்க. தூரத்தில் பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. மீனா பார்த்துட்டு, கிறிஷோட பாட்டி என்ன இங்கே நின்றுட்டு இருக்காங்க, அது கிறிஷோட பாட்டி மாதிரியே இருக்கே பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு மீனா வேகமாக போகிறாங்க. மீனாவை பார்த்த ரோகிணியோட அம்மா வந்து அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஐயோ வந்தால் என்னென்ன கேள்வியெலாம் கேட்பாளேன்னு தெரியலேன்னு அவங்க மனசுலேயே நினச்சிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் மீனா விடலை, வேகமாக போயிட்டு நில்லுங்கம்மா, ஏன் என்னை பார்த்து தப்பிச்சோட பார்க்குறீங்க, நில்லுங்க, ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டலிருந்து யாருக்கும் சொல்லாமல் போனீங்கம்மா, கிருஷித்தினால எங்கள் கூட தான் இருந்தான், அவனை நாங்கள் ஸ்கூலில் அதே மாதிரி ஒரு நாள் விடுற அப்போ பார்த்திங்கன்னா அவன் அங்கே இல்லை. கேட்டால் கிறிஷோட அம்மா பார்த்திங்கன்னா அவனை வந்து டிசி வாங்கிட்டு வெளிநாட்டில் வேறு ஸ்கூலில் சேர்க்குறதா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியாக இருக்குது, நான் வெளிநாட்டில் சேர்றதா கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஷ் வெளிநாட்டில் தான் இருக்கானா, அவன் அவங்க அம்மா கூட தான் இருக்கானா, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்கம்மா, உங்களை பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பார்த்தேன்னு சொன்னாங்க வழியில், நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க, ஏம்மா அங்கங்கே சுற்றிட்டு இருக்கேன், நீங்கள் கிறிஷ் கூட போகலையா, அப்போ கிறிஷ் இப்போ எங்கே இருக்கான், அவங்க அம்மா பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டை காலி பண்ணிவிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனதாக சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதாக சொன்னாங்க. அங்கேயும் போய் பார்த்தானா அங்கே கிறிஷ் இல்லைம்மா, ஏம்மா இப்போ அவன் எங்கே தான் இருக்கான், என்ன தான் நடக்குது அவனை சுற்றி, உண்மையை சொல்லுங்கள், இப்போ அவன் அவங்க அம்மா கூட தான் இருக்கானா, எங்கே இருக்கான், ஏம்மா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்புறம் தான் சொல்ல வராங்க, ஆமாம் மீனா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், கிறிஷை பற்றி நிறைய விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் அது சொல்கிறதுக்கான சரியான நேரம் பார்த்தோன்னா இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா ஏன் சொல்ல மாட்டேறீங்க, என்ன விஷயமா அது சொல்லுங்கள், கிறிஷ் எங்கே இருக்கா, இப்போ அவங்க அம்மா கூட இருக்கானா, நீங்கள் மட்டும் ஏம்மா தனியாக இருக்கீங்க, உங்கள் உடம்பு சரியில்லை, உங்களை பார்த்துக்கலையா அவங்க பொண்ணு, இப்போ அவங்க 2 பேரும் எங்கே தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதுதான் சொல்கிறேனே மீனா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இல்லைம்மா போதும்மா, நீங்கள் இப்படியே சொல்லாதீங்கம்மா, உங்களுக்கும் கஷ்டம் அவனுக்கும் கஷ்டம் தானம்மா, அவங்க அம்மா எப்படி தான் அப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ நாளாக யார் வீட்டில் இருந்தாங்கன்னு கூட தெரியாமல் இருந்தாங்க, உங்களையும் வந்து பார்க்காம இருந்தாங்க, கிறிஷையும் கண்டுக்காமல் இருந்தாங்க, இப்போ கிறிஷை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அதெல்லாம் எப்படிம்மா விட முடியும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே தான்மா அவனை, என் மேலே கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கோவப்பட்டாலும் சரிம்மா, ஆனால் நீங்கள் கிறிஷ் எங்கே இருக்கா உண்மையை சொல்லுங்கள், கிறிஷை பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா விளையாடிட்டு இருந்தால் எங்கள் வீட்லேயே இருந்தால் அவன் நல்லா பழகிட்டாம்மா எங்களுக்கு, இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க அம்மா இருக்காங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ அவங்க அம்மா கூட போயிட்டான்னு நீங்கள் என்ன தான் நடக்குது எனக்கு தெரிஞ்சுதான், இன்றைக்கி இந்த உண்மையை தெரிஞ்சுக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ரோகிணியோட அம்மா பார்த்திங்கன்னா மீனா கேட்டுகிட்டே இருக்காளே இப்போ என்ன பதில் சொல்கிறது இவளுக்குன்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, பார்த்திங்கன்னா கல்யாணி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தா, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னா, அவள் பார்த்திங்கன்னா என்னை பற்றி கூட அவள் கவலைப்படல, கிறிஷுக்கு என்ன ஆயிருந்தா என்ன பண்ணுறது, உங்ககிட்ட இருந்தால் அவன் இதுவாகவே இருக்க மாட்டான் சேஃபாகவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவள் பார்த்திங்கன்னா எனக்கு அதுக்கு முன்னாடியே என் மேலே கோவமாக இருந்தா, அவள் பார்த்திங்கன்னா அதனால கிறிஷை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா ஸ்கூல்லேருந்தே, அவள் கூட்டிகிட்டு போனது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஏம்மா மீனா கேட்குறாங்க, அப்புறம் ஏம்மா நீங்கள் தங்கியிருந்த வீடு என்னாச்சுமா, அப்போ
ஏம்மா அதையும் காலி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை அவள் என்னை வந்து கூட பார்க்கல, அவள் எதுக்கு முன்னாடியே என் மேலே கோவமாக இருந்தால் அவள் என்னை வந்து கூட பார்க்கல, டைரெக்டாக கிறிஷை தான் போய் கூட்டிகிட்டு போயிருக்கா. நான் பார்த்தேன்னா ஹாஸ்பிட்டலிருந்து எதுக்கு அவளுக்கு கஷ்டம் நானே நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடியே அவன் குழந்தைய கூட்டின்னு போயிட்டு எனக்கும் அவள் வீட்டுக்கு காசு அனுப்பிச்சிருக்கா, என்னை பார்க்கறதுக்கும் அவள் நிறைய காசு அனுப்பிச்சிருக்கா, வீடு வாடகை அதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கா. அதனால தான் நான் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து யாருக்கும் சொல்லாமல் வந்துட்டேன். அவளுக்கு கூட தெரியாது. அவள் என்னையும் பார்த்துட்டு அவள் குழந்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும் அவளால். அதனால தான் அவள் வெளிநாட்டிலே இருந்தா. இப்போ இவ்வளோ பிரச்சனை நானே விலகிட்டேன். நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தப்போ நீங்களாம் எப்படி என்ன தேடினீங்களோ அந்த மாதிரி அவளை தேடி பார்த்துருப்பா. நான் இல்லைன்னு வேணே கிறிஷை வந்து டிசி வாங்கி அவள் வெளிநாட்டுக்கு கூட்டின்னு போக முடிவு பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ தான் மீனா நடந்திருக்கோம். வீடும் பார்த்திங்கன்னா நான் 10 நாளாக வீட்டிலே. அதனால் பார்த்திங்கன்னா வீடு வந்து வேறு ஆளுக்கு விடுறதுக்காக காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அவளும் காலி பண்ணிட்டு போயிட்டுருப்பா. நீங்களாம் எப்படி தெரியுங்களோ அவ்வளோ தேடி இருப்பா. இப்போ வெளிநாட்டில் ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக கிறிஷ் அவள் கூட கூட்டிகிட்டு போயிட்டுப்பா. இதுதான் நடந்திருக்கோம். நான் எதுக்கு கஷ்டம் தான் சொல்லிட்டு அவளை விட்டு வந்துட்டா. ஒரு ஆளாக எல்லாரையும் பார்த்துக்கோ, என்னென்னத்தை பாப்பா, கிறிஷை மட்டும் அவள் பாட்டுக்குனாவே போதும், கிறிஷுக்கு அவங்க அம்மா கூட இருந்தாவே போதும்னு நினச்சி தான் நான் தனியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன இப்போ பாரு கோயிலாக சாப்பிட்டு அங்கங்கே போயிட்டு இருக்கேன். கிறிஷ் குழந்த அவனை எனக்கு இப்படின்னு அப்போ அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இப்படி எதாச்சும் நடந்துச்சுன்னா அவனை யார் பார்த்துக்குவான். இந்த மாதிரி என்ன முடிவு எடுத்து நான் தனியாக வந்துட்டாதான் அவங்க அம்மா அவனை கூட்டிகிட்டு போய் கூட வச்சுக்குவா. இல்லை நான் இருந்தேன்னா என்னையே இது பண்ணிவிட்டு நான் தான் பார்த்துக்கிறேன்னு இருப்பா. அதனால தான் நான் அப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா கிட்ட ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்க, எதுவுமே புரியலம்மா, நீங்கள் சொல்கிறதே உண்மையை மட்டும் சொல்லுங்கம்மா. நான் அந்த மறுபடியும் கேட்குறது தான், அவன் விஷயத்தில் என்ன இருக்குது உண்மையை மட்டும் சொல்லுங்கம்மா, என்னத்தை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா கிறிஷோட பாட்டி பார்த்திங்கன்னா கோவமாக, அவ்வளோதான் மீனா உண்மை, இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக ஆட்டோவுக்கு போகிறாங்க. அம்மா இருங்கம்மான்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க, என்னை விடு மீனா, நான் இனிமேலாச்சும் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டிங்களா நீங்கள் கிறிஷுனா அவன் அவங்க அம்மா கூட போய்ட்டா அவன் அவங்க அம்மா கூட சந்தோஷமாக இருப்பான். நான் இந்த மச்சி எங்கன்னா போய் சுற்றிட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் இருந்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, நான் என் ஊருக்கே கூட போய்க்கிறேன். நீங்கள் இப்படி என்னை தொந்தரவு செய்கிறது தயவு செஞ்சு நிறுத்துங்க. அவன் அவங்க அம்மா கூட சந்தோஷமாக தான் இருக்க போகிறான். நீங்கள் எதுக்காக, அவன் யாரோ தானே, நாங்களாம் யாரோ தானே, எங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்க? தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு என் பின்னாடி வராத மீனா, என்னை பார்த்துனா கூட நீ கண்டுக்காமல் தயவு செஞ்சு போயிடு. எதுக்காக இப்படி கேட்குற? அவன் தான் நான் போயிட்டான்னு சொல்கிறேன்ல, அவன் அவங்க அம்மா கூட போயிட்டான், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நானும் இந்த மாதிரி எங்கன்னா இருந்து நான் பொழைச்சிக்கிறேன்ட்டேன். இனிமேல் எங்கள் கதை எதுக்கு உனக்கு தேவையில்லை மீனா, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிட்டு எந்த கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க, அது எப்படி நான் கண்டுக்காமல் இருக்க முடியும்? கிறிஷை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்து வளர்ந்தோமா, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் விஷயத்தில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? அவங்க அம்மான்னு சொல்கிறீங்களே, அவங்க அம்மா இத்தனை நாள் அவனை கண்டுக்கிட்டாங்களா? இல்லை ஏதோ ஒரு ஊரில் தானே இருந்தாங்க. அப்புறம் என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு, உங்களையும் அவங்க பார்க்கவில்லை. திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படிமா எடுத்துக்கிறேன்? கோவப்பட்டாலும் படுங்கம்மா, ஆனால் கிறிஷை பற்றி தெரிஞ்சுக்கிற முழு உரிமை எனக்கு இருக்குது. நான் இப்படி சொல்கிறேனே தப்பாக நினச்சிக்கிறேன். ஏன்னா நான் அவனை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சுட்டு இருந்திருக்கிறேன். அவனை பார்த்திங்கன்னா நான் அப்படி பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்லி காட்டணும்னு சொல்லலை, ஆனால் அவன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது. இப்போ அவனை பற்றி உண்மையை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரோகிணியோட அம்மா, ஐயோ மீனா, நீ கிறிஷுக்கு மேலே இருக்க வளவலன்னு கேட்ட கேள்வியே திருப்பி கேட்டுட்டு இருக்க. என்னை தயவு செஞ்சு விடு மீனா, நான் நிம்மதியாக இருக்கணும்னா என்னை விட்டுருங்க, என்னை தேடி இனிமேல் வராதிங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா தடுக்க அவங்க கையை உதறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ கூப்பிட்டு ஆட்டோவில் போகிறதுக்காக போகிறாங்க. மீனா அம்மான்றாங்க, தயவு செஞ்சு விட்டுரு மீனா, நான் தான் சொல்கிறேன்ல, காலில் கூட விழுறேன்றாங்க. அவங்க அம்மான்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அம்மா, நீங்களே ஒரு நாள் உண்மையை சொல்லுவீங்க, நான் இப்போ உங்களை எதுவும் வற்புறுத்தலாம்மா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ரொம்ப நன்றி மீனா, இனிமேல் என் விஷயத்துலையோ கிறிஷ் விஷயத்துலையோ அது அவங்க அம்மா யாரோனோ இந்த மாதிரி கேட்டுட்டு இனிமேல் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆட்டோவில் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாய்.